அரசு வந்து தனியார் பள்ளிக்கு 25% இலவச கல்வி கொடுத்துட்டு இருக்காங்க. அதிகமாக பார்த்தீங்களா, அப்போ எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியல அடிப்பாங்க. அதனால இந்த லாட் போட்டு எல்லா அப்ளிகேஷனும் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். செக் பண்ணி எல்லா அப்ளிகேஷனும் இந்த நாங்கள் கேட்குற சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டாக இருந்தால் அவங்க வந்து எலிஜிபிள். ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் ஆயிடுச்சு அப்படின்னா மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் போட்டு இன்றைக்கி லாட் போடுற அன்றைக்கி அந்த சர்டிஃபிகேட் அந்த இதை கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா நாங்கள் எல்லாம் லாட்டில் சேர்த்துக்கிடுவோம். ஆனால் 2 பேருக்கு இன்னும் எதுவுமே வரல. இப்போ இந்த இவங்க 2 பேருக்குள்ள சர்டிஃபிகேட் அவங்க இருப்பிட சான்றிதழ் அப்புறம் வருமான வரி சான்றிதழ் அப்படின்னா இருக்கு இல்லையா, அது இன்றைக்கி இவங்க 2 பேருக்கும் வந்து கொடுத்தாங்கன்னா கூட இப்போ இதில் லாட்டில் போட்டுடலாம். உங்களுக்கு அலாட்மெண்ட் சீட் வந்து 9 பேர், 9 பேருக்கும் பக்காவாக கரெக்டாக இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் இவங்க 9 பேருமே செலக்டட். இந்த 2 பேருக்கும் இல்லாததுனால தான் ரிஜெக்ட் ஆகுது. ஏன்னா எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக இருக்கணும். இது வந்து இதை வச்சு ஏதாவது தவறான ஒரு இது பண்ணிடுவாங்க. இருப்பிட சான்றிதழ் வருமான சான்றிதழ் இது எல்லாமே எல்லா பேருக்கும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா சும்மா யானதானே நடத்தக்கூடாது. எங்களை அனுப்பியிருக்காங்க இது இருந்தால் சேருங்க வைங்க அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து ஒரு வாட்டில் வருது வைக்கிறதா நம்ம சேர்த்துக்கலாம், நம்ம மேலே சொல்லி வச்சு இது பண்ணிடலாம். இது வந்து நாங்கள் பண்ணுறது கூட இல்லை, மேலே கவர்மெண்ட்டில் மேலே இருந்து சொல்லி அனுப்புகிறாங்க. அதனால் ப்ராப்பராக இது கொண்டு போகணும், தகுதியானவங்களுக்கு இது கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த லாட்டு சிஸ்டம் வந்து கொண்டு வந்துருக்கோம். ஆனால் நம்ம ஸ்கூலுக்கு லாட்டு தேவையில்லை, இன்றைக்கி நிறைய பேருக்கு வாய்ப்பே இல்லை, 2 பேருக்கு சர்டிஃபிகேட் இல்லை. சரிங்களா? அதனால தான் இருக்கிற 9 பேரும் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். அந்த 2 பேரோட பேரண்ட் யாரும் வந்திருக்கீங்களா? ஒதுக்கப்பட்ட இடங்கள் வந்து 9 இடம். அதில் 12 பேர் என்ன செஞ்சுருக்காங்க, அப்ளை பண்ணியிருக்காங்க. 12 பேரில் 2 பேர் வந்து டாக்குமெண்ட் எதுவுமே இல்லை, எல்லாமே அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏதாச்சும் ஒன்று மிஸ்ஸிங்காக இருந்தால் கூட நாங்கள் மேடத்திட்ட பேசி மேடத்திட்ட பெர்மிஷன் வாங்கிடுவோம். இந்த 2 பேர் யார்? 2 பேர் இது சுகந்த், அது வந்து எல்லாமே அப்ளை பண்ணியிருக்காங்களே தவிர அது 2 இல்லை. மற்ற 9 இருக்கு. 9ம் நம்ம ஸ்கூல்ல அலாட் பண்ணிட்டோம். ஏன்னா 9 இடம் தான், 9 அப்ளிகேஷன் தான் வந்திருக்கு. அதனால 9 பேரும் நம்ம என்ன செஞ்சு ஆர்டிஏல நம்ம ஸ்கூல்ல போட்டாச்சு. தேங்க்யூ.